அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீடியா, சோசியல் மீடியா தான் இன்னைக்கு உலகத்தை இன்னைக்கு ஆட்சி படைச்சிருக்கு. இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் தேர்தலில் நமக்கு ஆட்சி படைக்கிறது இந்த மீடியா, சோசியல் மீடியா. சோசியல் மீடியா எல்லாரும் பார்க்குறாங்க. வயலில் நாட்டு நடத்திட்டு கூட ஏதோ போன் அடிச்சோன்னா வாட்ஸ்அப்பில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிமிஷம் பார்த்துதான் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாட்டை நடத்துறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மீடியா, வாட்ஸ்அப் இன்னைக்கு இல்லாத ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. இந்தியாவிலே கிடையாது. இப்படிப்பட்ட மீடியாவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா ஒரு வார்த்தை லேச தவறி வந்துச்சுன்னா அது வேற மாதிரி போயிடும். அதுக்கு நானே உதாரணம். சமயத்தில் கேட்கும்போது ஒரு வார்த்தைகளை கோபமாக கேட்கும்போது, சில வார்த்தைகளை சொல்லும் போதும், சில வார்த்தைகளை எழுதும் போதும் அது நிறைய மாறுபாடுகள், வேறுபாடுகள் நிறைய இருக்கு. ஏன்னா பழைய காலத்தில் வந்து அதெல்லாம் வந்து யாரும் பேச எடுத்துனாங்க. இந்த காலத்துல எதுவுமே எல்லாமே தப்பா பேசு, எல்லாமே ரைட்டாகவும் இருக்கு. இது பழைய காலத்துல கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரியவங்களும் அவன் காலையில பெருசாக வேலை இருக்காது. அவரோட துண்டை போட்டுட்டு அப்படியே மந்தையில உட்காருவான். மந்தைன்னா அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அது ஒரு திரையில போய் உட்காருவான். ஓ என்ன பிள்ளையார் வாங்க, ஓ என்ன செட்டியார் எப்படி இருக்கீங்க, என்ன தேவர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் ஜாதியை பற்றி பேசுவாங்க, என்ன ஜாதி கூப்பிடுவாங்க. ஆனா அப்பெல்லாம் ஜாதி கிடையாது. அப்பெல்லாம் ஜாதி உதட்டில் மட்டும்தான். இப்ப எல்லாருக்கும் ஜாதி இல்லைன்னா உள்ளத்துல எல்லாம் நடிக்கிறாங்க. எல்லாருமே நடிக்கிறாங்க. உலகமே வாழ்க்கையே நடிப்பாங்க. அது இந்த சோசியல் மீடியா இதுக்கு ஒரு நடிப்பாங்க. வீட்டில் நடிகர் இருக்க மாட்டாங்க, ஆனா மீடியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. சோசியல் இதில் வந்து நிறைய பேர், ஆனா ஃபீல்டு தெரியாத. இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.